பாஜக இளைஞரணியின் வேகம் திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என பாஜக மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாஜக இளைஞரணி அறிமுக கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நகர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம், தேசிய இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் காயத்ரி பிரியதர்ஷினி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய மாநில இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா, முதலமைச்சர் எங்கு சென்றாலும் கருப்பு கொடிக்கு பயந்து பாஜக நிர்வாகிகளை முடக்குவதே தமிழக அரசின் வாடிக்கையாகிவிட்டது என தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போனாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இளைஞரணி தம்பிகள் எல்லாரையும் வீட்டு காவலில் வைக்கக்கூடிய அளவுக்கு கடந்த 3 மாதத்தில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி வளர்ந்தது. முதல்ல கோயம்புத்தூர்ல ஆரம்பித்தது. கிருஷ்ணபிரசாத் மாநில துணைத் தலைவர் மேடையில் இருக்காரு. கோவை மாநகர் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அபிஷேக் கீழே உட்கார்ந்து இருக்காரு. கருப்பு கொடி காட்டணும், காட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா காட்டுங்க அப்படின்னு சொன்னோம். ரிமாண்ட் பண்ணா பரவாயில்லையா, 15 நாள் ஜெயில இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அதை பத்திலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டினா போதும். நம்ம பிரதமர் வரும்போது திமுக கருப்பு கொடி காட்டினாங்க, அதே மாதிரி நம்மளும் காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போன்று நெஞ்சுரத்துடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கருப்பு கொடியை காண்பித்து கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுக்க சிறையில் இருக்காங்க. அதனால கோயம்புத்தூர் இளைஞரணி தம்பிகள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகள்.